திருநின்றவூர் நத்தமேடுக்கு தான் வந்திருக்கோம். மகாலட்சுமி நகர் டோட்டல் 8 ஏக்கர்ல வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஆல்ரெடி டெவலப் பண்ணிட்டாங்க. ஃபேஸ் 1 பார்த்தோம் அப்படின்னா 48 பிளாட்டும், ஃபேஸ் 2 பார்த்தோம் அப்படின்னா 70 பிளாட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளாட் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. சிஎம்டி ரெரா அப்ரூவோட இருக்குது. இந்த சைட்டு ஒரு ஆன் ரோட் சைட்டுன்றனால ஈஸியாக நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். எங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பஸ்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னா ஆவடி, அம்பத்தூர், திருவள்ளூர் வந்து ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த லைனில் தான் பஸ்ஸுமே வரும். ஸோ இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் பஸ் ஸ்டாப்புமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருநின்றவூர் அண்ட் நெமிலிச்சேரி நியர்பைலே இருக்குது. ஸோ ட்ரெயின் ஃபெசிலிட்டியுமே இருக்குது, பஸ் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. டாக்டருக்காக ஒரு லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நிறைய இடம் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, 5 and 6 நாங்கள் இமீடியட்டாக அட்வான்ஸ் பண்ணிவிட்டு 2 பிளாட்டுமே வேறு மாதிரி சார். ஆமாம், 2 பிளாட்டுமே 20க்கு 46 இருந்தது. 40க்கு 46 2 பிளாட்டு வந்து பண்ணிவிட்டு 15 டேஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். அன்றைக்கி ஈவினிங்கே எனக்கு ஈஸி மாறிடுச்சு. ஒரு வாரத்தில் பட்டாவும் மாறிடுச்சு. உங்கள் எல்லாருக்குமே எம்ஜிஆர் தெரியும். அவங்களுக்குன்னே ஒரு கோவிலே கட்டியிருக்காங்க. இந்த சைட் ஆக்சுவலாக நீங்கள் திருநின்றவூர் நத்தமேடு சொன்னீங்க அப்படின்னா அந்த எம்ஜிஆர் கோவில் தான் எல்லாருக்குமே தெரியும். பட்டாபிராமம் டைடல் பார்க்னா எல்லாருக்குமே தெரியும். அது வந்து நம்ம சைட்லேருந்து ஈஸியாக அங்கே பார்க்குற தூரத்தில் தான் இருக்குது. அந்த டைடல் பார்க் ஒட்டியே தான் அவுட்டர் ரிங் ரோடுமே வரும். இங்கே நீங்கள் ஒரு பிளாட் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா 17 லட்ச ரூபா உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் பிளாட் எடுத்துக்க முடியும். அதே இது உங்கள்கிட்ட 38 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவல் வில்லாஸே 2 BHK வாங்கிக்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான சைட்டை நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக திருநின்றவூர் நத்தமேடுக்கு தான் வந்திருக்கோம். இந்த சைட் நமக்கு யார் கொடுத்துருக்காங்கன்னா மகாலட்சுமி என்டர்பிரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. சைட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி நகர். டோட்டல் 8 ஏக்கரில் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஆல்ரெடி டெவலப் பண்ணிட்டாங்க. ஃபேஸ் 1 பார்த்தோம் அப்படின்னா 48 பிளாட்டும், ஃபேஸ் 2 பார்த்தோம் அப்படின்னா 70 பிளாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் 1ல் 3 கமர்ஷியல் ஏரியா இருந்துச்சு சரிங்களா. அதில் 2 வந்து சோல்ட் அவுட். ஏன்னா இந்த சைட்டு ஆன் ரோட் சைட்டு, ஆன் ரோட் டச்லேயே இருக்க 3 கமர்ஷியல் ஸ்பேஸில் 2 சோல்ட் அவுட், 1 வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. அது 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு ஷாப்ஸ் கட்டுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்டில் பிளாட் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது சென்னை லிமிட்டுக்குள்ளே வருதுங்க. சிஎம்டி ரெரா அப்ரூவோட இருக்குது. இந்த சைட்டை பற்றி நம்ம A to Z பார்க்க போகிறோம். வாங்க விலை பார்க்கலாம். இந்த சைட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா திருநின்றவூர் நத்தமேட்டில் தான் இருக்குது. அதுவும் இந்த சைட்டு ஒரு ஆன் ரோட் சைட்டுன்றனால ஈஸியாக நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். எங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பஸ்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னா ஆவடி, அம்பத்தூர், திருவள்ளூர் வந்து ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா இது ஒரு ஆன் ரோட் சைட்னால இந்த லைனில் தான் பஸ்ஸுமே வரும். ஸோ இங்கேருந்து ஒரு 200 மீட்டரில் பஸ் ஸ்டாப்புமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா திருநின்றவூர் அண்ட் நெமிலிச்சேரி நியர்பைலே இருக்குது. ஸோ ட்ரெயின் ஃபெசிலிட்டியுமே இருக்குது, பஸ் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்டுக்குள்ளே என்னெல்லாம் அம்யூனிட்டிஸ் பண்ணியிருக்காங்க ஒன் பை ஒன்னா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிராண்ட் ஆர்ச் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயே. அது மட்டும் இல்லாமல் பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்காங்க. 24 and 30 ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவென்யூ ட்ரீ, சோலார் ஸ்ட்ரீட் லைட், EB லைன், இந்த மாதிரி எல்லாமே என்னெல்லாம் இருக்கணுமோ, ஒரு வீடு கட்டி வர்றீங்க அப்படின்னா என்னெல்லாம் இருக்கணுமோ அது எல்லாமே பக்கவாக பண்ணியிருக்காங்க. இந்த சைட்டில் ஆல்ரெடி 40 பிளாட்ஸ் வந்து புக் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ கஸ்டமர் வாங்கினவங்க கூட என்ன சொல்கிறாங்கன்றதை நீங்களே பாருங்கள். சார் வணக்கம் சார், உங்கள் பேர்? என் பேர் தம்பிதுரை சார். பாக்கம் வில்லேஜ் தான், பாக்கம் கிராமம் தான். பூர்வீகமாக பாக்கம் தான். ஓகே, இந்த இடம் சைட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை, நான் பூர்வீகமாக இருக்கிறதுனால இந்த பக்கம் திருநெல்வேலி போகிறதுக்கு வரும்போதெல்லாம் பார்ப்போம். அப்போ சேல் பண்ணிட்டாங்க இந்த இடம் தெரியும். அதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சிருந்தாங்க. கல் நட்டு ஜல்லிலாம் போட்டு ரோடு. அப்போ நான் ஒரு முறை வந்து மணிகண்டன் சார் தான் பார்த்தேன். அவர் தான் பார்த்து அப்ரோச் பண்ணேன். சரி, இன்னும் ரேட்டில் ஃபிக்ஸ் பண்ணல, எத்தனை இது சிஎம்டிக்கு போயிருக்கு, எத்தனை அளவுலாம் சொல்லலை. அதுக்கப்புறம் வந்து பிரசாந்த் சார் மீட் பண்ணி புக் பண்ணோம் ஃபேமிலியோட. ஓகே, ஆனால் அப்போ அப்ரூவல் இல்லை. இப்போ சிஎம்டி அண்ட் ரெரா இருக்குது. சாரி, ரெரா இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸ்ட்ரீட் லைட் இருக்குது, ரோடு நல்லா. ஓகே, இந்த சைட்டில் உங்களுக்கு எது சார் பிடிச்சிருக்கு ரொம்ப? ஸோ உண்மையாக ரோடு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த ஆர்ச்சி. ஓகே, நாளைக்கு யாராவது லேண்ட்மார்க் மாதிரி சொல்லலாம். ரோடு நல்லா இருக்கு. ஓகே, அதே மாதிரி பஸ் ஃபெசிலிட்டியுமே பக்கவா? ஆமாம், பஸ் இருக்குது, பஸ் ஆக்சஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் ஒரு உங்களுக்கு தெரியும் ஆவடி, அம்பத்தூர், திருவள்ளூர் இதுக்கெல்லாம் நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. ஆன் ரோட் சைட்டு நியர். ஆமாம், 2 ரயில்வே ஸ்டேஷன். அதை விட கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீர் நல்லா இருக்கும், தண்ணி சூப்பராக இருக்கும். ட்ரோன் கூட நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஃபுல்லாக க்ரீன் ஏரியா இருக்கும். இங்கெல்லாம் வர்றீங்க வச்சுங்களேன், செழிப்பாக இருக்கும். ஆக்சுவலாக தண்ணிக்கு வந்து பிரச்சனையே வராது. எந்த காலத்திலும் வறட்சே கிடையாது. ஓகே, நீங்கள் பிளாட் புக் பண்ணிட்டீங்களா சார்? பண்ணி. ஓகே, எத்தனை நம்பர் சார்? 21. ஓகே, தேங்க்யூ சார். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து இடத்துல இடம் வாங்கணும். நம்பராக வாங்கணும். உங்களுக்கு வாழ்த்து. ஓகே சார், தேங்க்யூ சார். உங்கள் பேர் என்ன சார்? எங்கேருந்து வரீங்க? என் பேர் பிரசாத். நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து வரேன். சூப்பர் சார். இந்த சைட் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? என் டாக்டருக்காக ஒரு லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நிறைய இடம் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, அப்படி பார்த்துட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும்போது இந்த ஆர்ச்சை பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஃபோன் நம்பரில் கான்டாக்ட் பண்ணேன். ஓகே, ஆர்ச்சை பார்த்துட்டு நீங்கள் வரணும்னு நினச்சிட்டிங்க? ஆர்ச்சை பார்த்துட்டு உடனே உள்ளே வந்துட்டோம். மணிகண்டனும் மிஸ்டர் துரைசாமின்னு 2 பேர் இருந்தாங்க. ஓகே, அவங்கள பார்த்து எந்தெந்த வேக்கண்ட் லேண்ட் இருக்குதுன்னு அப்படி செக் பண்ணிட்டு இந்த ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு ஓகே
5 and 6 நாங்கள் இமீடியட்டாக அட்வான்ஸ் பண்ணிவிட்டு 2 பிளாட்டு 2 பிளாட்டுமே வேறு மாதிரி சார். ஆமாம் 2 பிளாட்டுமே 20க்கு 46 இருந்தது. 40க்கு 46 2 பிளாட்டு வந்து பண்ணிவிட்டு 15 டேஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். அன்றைக்கி ஈவினிங்கே எனக்கு ஈஸி மாறிடுச்சு. ஒரு வாரத்தில் பட்டாவும் மாறிடுச்சு. சூப்பர், ஈஸி பட்டா மாறிடுச்சு. சரிங்க சார், இப்போ வந்தீங்க, ஆர்ச்சை பார்த்தீங்க, பார்த்தோன்னு வந்துட்டீங்க. ஒரு 15 to 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. அப்படின்னா இந்த சைட்டில் உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சதுன்னா இந்த சைட்டினுடைய லொக்கேஷனு. திண்ணனூர் பைபாஸ்லேருந்து எனக்கு வரத்துக்கு ஷார்ட்டு. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அவர் வந்து எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்னு சொல்லிட்டு தரராஜ் சார். அவர் பக்கத்தில் இருக்கிறவர். நான் திண்ணனூரில் இருக்கிறதுனால டிஃபென்ஸ் எம்ப்ளாயி, ரிட்டையர்டு. ஸோ என் டாக்டருக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அதை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சு. சூப்பர் சார், இது போல் தொடர்ந்து நீங்கள் இடம் வாங்குறதுக்கு வாழ்த்துக்கள் சார். ஓகே, தேங்க்யூ சார். இப்போ கஸ்டமர் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. அவங்கெல்லாம் வந்து இங்கேயே வாங்கியிருக்காங்கன்னா நியர்பை ஸ்கூல் அண்ட் காலேஜ் இருக்கனால தான் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ 1 by 1 என்னென்ன ஸ்கூல் நியர்பையில் இருக்குது, அது மட்டும் என்னென்ன காலேஜ் நியர்பையில் இருக்குது, நியர்பையில் என்ன ஷாப்ஸ் இருக்குது, எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன். சென்ட் கிளாரட் மெட்ரிகுலேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜெயா மெட்ரிகுலேஷனுமே இருக்குது. டசார் ஹை ஸ்கூல் பக்கத்திலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சைடுக்கு நியர்பைலே பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் ஜான் ஸ்கூலுமே வந்துட்டு இருக்கு. அது நீங்கள் வேணால் பாருங்கள், இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம சைட் நியர்பைலே இருக்குது. ஏஞ்சல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நியர்பைலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விவேகானந்தா வித்யாலயா அண்ட் வேலம்மாளுமே நியர்பைலே இருக்குது. இவ்வளோ ஏங்க ஆக்ஸ்போர்ட் மெட்ரிகுலேஷனுமே நியர்பைலே இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம சைட் சரௌண்டிங்லே 10 ஸ்கூலுக்கு மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காலேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜெயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, இன்ஜினியரிங் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பாலிடெக்னிக் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹிந்து காலேஜ் நியர்பைலே இருக்கு, வேல்டெக் யூனிவர்சிட்டி, அது மட்டும் இல்லாமல் பனிமலருமே நியர்பைலே இருக்கு. இந்த மாதிரி நீங்க நியர்பைல ஸ்கூல் எடுத்துக்கிட்டாலும் சரி, காலேஜ் எடுத்துக்கிட்டாலும் சரி, பக்காவா இருக்கு. ஏன்னா இந்த சைட்டு ரெசிடென்ஷியலுக்கு பக்காவானது. இல்லை நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்குமே பக்காவானது தான். இப்போ பார்த்த வரைக்கும் கஸ்டமர் வந்து பேசியிருப்பாங்க. அவங்கலாம் ஒரு சில வந்து புக் தான் பண்ணியிருக்காங்க. அவங்கலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்த்துருக்காங்க. இன்னொருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்கலாம் புக் பண்ணி வீடு கட்டே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்காங்க. ஏன்னா நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒரு ஹைலைட் சொல்லணும் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே எம்ஜிஆர் தெரியும். அவங்களுக்குன்னே ஒரு கோவிலே கட்டியிருக்காங்க இந்த சைட். ஆக்சுவலாக நீங்கள் திருநின்றவூர் நத்தமேடு சொன்னீங்க அப்படின்னா அந்த எம்ஜிஆர் கோவில் தான் எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒரு லேண்ட்மார்க்குமே நம்ம சைட் நியர்பையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட் நியர்பையில் ஜான் காலேஜுமே இருக்குது, ஸ்கூலுமே கட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த சைட்டு வந்து லொக்கேஷன் எல்லாருக்குமே ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இந்த சைட்டே இருக்குது. திருநின்றவூர் நத்தமேடு அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். இந்த சைட்லேருந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 ரயில்வே ஸ்டேஷனை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒன்று திருநின்றவூர், இன்னொன்று நெமிலிச்சேரி. இந்த மாதிரி ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பட்டாபிராமம் டைடல் பார்க்குனா எல்லாருக்குமே தெரியும். அது வந்து நம்ம சைட்லேருந்து ஈஸியாக அங்கே பார்க்குற தூரத்தில் தான் இருக்குது. அந்த மாதிரி ஈஸியாக கனெக்டிவிட்டியுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த டைடல் பார்க் ஒட்டியே தான் அவுட்டர் ரிங் ரோடுமே வரும். ஆக்சுவலாக அது வந்து ஈஸியாக வந்து நம்ம கிளம்பாக்கமே கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான அவுட்டர் ரிங் ரோடு. அந்த ரிங் ரோடு கூட நம்ம சைட்டுக்கு நியர்பையில் இருக்கனால நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வெளியே இப்போ ஊருக்கே போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும். அதே இது நம்ம நியர்பை பஸ் ஸ்டாப்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருநின்றவூர் ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டரில் இருக்குது. அதே இது நம்ம நத்தமேடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 கிலோமீட்டரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பட்டாபிராம் பஸ் டிப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்குது. இப்போ பார்த்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் சொல்லிட்டோம், காலேஜ் சொல்லிட்டோம், கனெக்டிவிட்டி சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அப்ரிசியேஷனுக்குமே டைடல் பார்க் நியர்பையில் இருக்குது, அவுட்டர் ரிங் ரோடு நியர்பை இருக்குது, எல்லாமே சொல்லியாச்சு. அடுத்து வந்து எல்லாரும் என்ன கேட்பீங்க அப்படின்னா ஸ்கூல் காலேஜ்லாம் ஓகேப்பா, ஒரு எமர்ஜென்சிக்கு நியர்பையில் ஹாஸ்பிட்டல் இருக்கணுமே, ஹாஸ்பிட்டல் என்ன இருக்குன்னு கேட்பீங்க. அப்படி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நம்ம சைட்டுக்கு நியர்பையிலே பார்த்தீங்க அப்படின்னா 5 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. பார்வதி ஹாஸ்பிட்டல், ஏஜி ஸ்பெஷாலிட்டி, அது மட்டும் இல்லாமல் ஜிஜே 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டலுமே நியர்பையிலே இருக்குது. இவ்வளோ ஏங்க திருவள்ளூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட நியர்பையிலே இருக்குது. இப்போ பார்த்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி நியர்பையில் ஸ்கூல் அண்ட் காலேஜ், ஹாஸ்பிட்டல், கனெக்டிவிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. ஏன்னா இப்போ நானே ஒரு இடம் வாங்குறேன் அப்படின்னா இதெல்லாம் பார்த்து தான் வாங்குவேன். இந்த மாதிரி நீங்களும் பார்த்து வாங்குவீங்க அப்படின்னா இந்த சைட் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சைட் ஒரு ஆன் ரோட் சைட்டுங்க. இந்த சைட்டில் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இங்கே ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 2799 தான் கொடுத்துட்டு இருக்காங்க பெர் ஸ்கொயர் ஃபீட்டை. இந்த சைட்டை நீங்கள் டேரெக்டாக பார்க்க நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், உடனே உங்கள் சைட் விசிட்டை புக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் ஒரு பிளாட் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா 17 லட்ச ரூபா உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் பிளாட் எடுத்துக்க முடியும். அதே இது உங்கள்கிட்ட 38 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவல் வில்லாஸே 2 BHK வாங்கிக்க முடியும். அதுவும் திருநின்றவூர் பக்கமாக இந்த லொக்கேஷனில் 38 லட்சம்ன்றது ரொம்ப கம்மி தான். இந்த சைட்டை நீங்கள் டேரெக்டாக பார்க்க நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இவ்வளோ அமௌண்ட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா டவுன் பேமெண்ட்டாக உங்கள்கிட்ட 3 லட்சம் இருக்குது அப்படின்னா பிளாட்டும், 6 லட்சம் இருக்குது அப்படின்னா வில்லாவும் எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? ஏன்னா இவங்க ப்ராப்பர் CMD அண்ட் ரெரா அப்ரூவல் இருக்கனால அப் டு 80% வரைக்கும் பேங்க் லோன் அவைல் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த சைட்டை நீங்கள் டேரெக்டாக பார்க்க நினச்சிங்க அப்படின்னா உடனே அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான சைட்டில் பார்க்கலாம்.